காதல் ஒன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சண்டே லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம மார்னிங் எந்திரிச்சு டிஃபன் பேக் பண்ணுறதுக்கும் லீவு தான். 10 o'clock கிட்டக்க எந்திரிச்சு டீ காஃபி போட ஆரம்பிச்சாச்சு. தென் காஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாங்கவே இல்லை. ரெட் மக் தான் வாங்கணும், ஆஃபரில் போட்டிருந்தேன் நெஸ்டோவில். அதோட நம்ம வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். எந்திரிச்சு ஹஸ்பண்டையும் எழுப்பி விட்டு காஃபி டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்து ருசேனாவும் முழிச்சிட்டா கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ மரப்பெல்லாம் இழுத்து விட்டாச்சு. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்லாம் அப்படி எப்படி லஞ்ச் பேக்லேயே இருந்தது. அதோட அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பேக் கொண்டு போய் வெயிலில் வைப்போம் அப்படின்னு போய் வச்சுட்டு வந்தேன். வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock வரையும் தான் எங்கள் வீட்டு பக்கம் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பக்கம் போயிடும். அதனால அந்தளவு வெயில் வராது. ஸோ நல்ல வெயில் அடிக்கிறப்போ ஏதாவது போடணுன்னா நான் மார்னிங் அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி விட்டுட்டு தான் போடுவேன். ரொம்ப நாளாக மீன், ராலன், சீ ஃபுட்ஸ் வாங்காமே இருந்தோம். கோழி மட்டும்தான் வாங்கின ஞாபகமாக இருக்குது. அதனால இந்த டைம் மீன் வாங்கி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது மாதிரி நெஸ்டோ போனப்போ பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் இருந்ததுனால எப்போதுமே பெட் ரொட்டீன் வந்து நம்ம தான் பண்ணியிருப்போம் எல்லா வேலையுமே. ஸோ ஹஸ்பண்ட் இருந்ததுனால அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் தானாலாம் பண்ணலைங்க. நம்ம ஒரு 100 தடவை சொல்லியிருப்போம். அதில் வந்து கடைசியாக அந்த 100ஆவது தடவை காதில் வாங்கிட்டு எழுந்திரிச்சு பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்படி தானே எல்லார் வீட்லேயும் நினைக்கிறேன். பெட்ஷீட்லாம் ப்ராப்பராக இன் பண்ணிவிட்டு பிளாங்கெட் வந்து மடித்து வைக்கிறப்ப அவ்வளோ பெருமை வேறு. வந்து ஹோட்டலில் மடித்து வைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம சிரிப்பாக இருந்தது. பிளாங்கெட்டை பார்த்திங்கன்னா அங்கே இங்கே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு ஏரியாவை பிடிச்சி போட்டு நீட் பண்ணிட்டாங்க. வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தொண்டை சரியில்லை. அதனால சண்டே மெனு என்னான்னு பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வாங்குகிற பிளான் இல்லை. பிகாஸ் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டு. அதனால ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ஃபிஷ் குழம்பு பண்ணி ரைஸ் வச்சுக்கலான்னு தான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ரைஸை வந்து வேக போடுறது. ஸோ அதுக்கு தான் க்ளீன் பண்ணி ரைஸ் கொட்டிகிட்டு இருந்தேன். இறாலும் வாங்கிட்டு வந்திருந்தோம் 1/2 kg. ஸோ அது வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து நம்ம வந்து உரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். பட் கடைசியாக அது நடக்கவே இல்லை. தனியாக நான் தான் வந்து உரித்தேன். அப்புறம் ரீஃபில் பண்ணாத ஜாமான்லாம் அப்படி இருந்தது. பாக்ஸில் நிறைய காலியாகி. ஸோ ஃபஸ்ட் நம்ம சால்ட் வந்து முடிய போயிருந்தது, வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை ரீஃபில் பண்ணியாச்சு. ருசேனாவை பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட
காரிடோரில் என்னோடய ஹஸ்பண்ட் விட்டுருந்தாங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, அவளுக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். தேசங்கள் பிரிந்தேன் தனியே 1000 கோடி முறை. அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப வெசல்ஸ்லாம் நான் வைக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 2 பிளேட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து அவங்க கழுவுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அதையாவது பண்ணட்டும் லீவ் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கு இடையில நான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வாங்கிட்டு வந்திருந்தேன் திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். காஃபி பவுடர், கீ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சுகர், மைதா, மிளகா பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்றா எதெல்லாம் எம்டி பாக்ஸஸாக இருந்ததோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஞாபகம் வரப்போ கையாக பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம இருந்தோமா அப்படிங்கிற ஞாபகம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நம்ம அம்மாக்கெலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணோமா அப்படின்னு தெரியாது. பட் அவங்கள 20 கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை 24 இல்லை 26 இல்லை 30 இல்லை 34 40 கல்யாணம் பண்ணாலும் மேரேஜுன்னு ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் போல இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. அது நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோன்னு நம்மளை யோசித்து பெருமையாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஒரு நிமிஷம் போதும், நீ சும்மா தானே வீட்டில் இருக்க, இது செஞ்சுருக்கலாம்ல, நீ சும்மா தானே அது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மாங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில். யார் வீட்டிலலாம் சும்மா அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தனியாக இருக்கக்குள்ளே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. யாரோட டிபெண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் போய் தன்னாலே செய்கிறப்போ உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 16-17 ஏஜ் வரையும் எனக்கு இருந்தது. நாங்கள் சவுதியில் ஃபேமிலியோடு இருக்கக்குள்ள பாப்பா பார்த்திங்கன்னா இது போய் செய்யுங்க, அது போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம பயப்படாமல் நிறைய விஷயம் செய்வோம். பட் ஊருக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு அறிஞ்ச வயசில் வரப்போ நம்மளை வீட்டுக்குள்ளாரே போட்டு பூட்டிடுவாங்க, வெளியெல்லாம் விட மாட்டாங்க. எல்லாமே ஒரு டிபெண்ட் கண்ட்ரோல்டாக இருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா விஷயம் என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. பட் அகெயின் நான் துபாய் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நான் ரீசெண்ட் டைம்ஸ் நான் பயங்கரமாக தாங்கிக்கிட்டு இருந்தேன். பட் தயக்கத்தெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணி வரப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக நம்மளால் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு தயக்கமான விஷயத்தை பிரேக் பண்ணி வெளியே போகிறப்ப தான் அந்த ஒரு போல்ட்னஸ், அந்த நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியமே வருது. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வரப்போ பரவாயில்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும், ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகும். பட் நம்ம மட்டும்தான் நம்மளை ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும், மற்றவங்க அப்படி ஃபீல் பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு தான் அது பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்றைக்குமே யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளை தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீனை தண்ணியில் போட்டிருந்தேன் ஐஸ் விடுறதுக்காக. சூப்பராக ஐஸ் விட்டுடுச்சு. ஸோ தேவையான ஸ்லைசஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் பாக்ஸில் போட்டு அடைச்சாச்சு. ரைஸும் சைட் பையில் ஆகிடுச்சு, அதையும் வடித்து வச்சுட்டேன் நான். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே வடித்து தான் இது வரைக்குமே நான் சமைச்சிட்ருக்கேன். அது லாஸ்ட் இயர் வந்தப்பயுமே சரி இப்போயுமே சரி. நினச்சா ஒரு குக்கர் வாங்கிடலாம், பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
வடித்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குக்கர்லலாம் போடுறத விட. அந்த கான்ஃப்ளிக்டில் நம்ம இருக்கிறதுனால ஓகே ஹெல்தி சைட்லேயே இருப்போம், ஏன் இந்த பழக்கத்தை விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து மீனானதுக்கு புளி தண்ணி கரைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு அடுத்தது தக்காளி அதெல்லாம் போட்டு கரைச்சிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் தாளித்து வெந்தயம்லாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றியாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா மண்டை நானும் சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க ஃபிஷ்ஷோட மண்டை. அதனால் ஆணத்தில் போட்டுருவேன் அந்த ஒரு வாசம் வரத்துக்காக. அப்புறம் ஒரு 2 சின்ன சின்ன மீன் ஸ்லைஸ் எடுத்து ஆணத்தில் போட்டேன் ருசைனாக்காக. அவள் மீன் ஆணத்தில் உள்ள மீன் தான் சாப்பிடுவாள். நான் வாஷ் பண்ணி ரைஸில் பரட்டி கொடுப்பேன். மீனெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸில் நல்லா பிணைஞ்சி கொடுங்க வாஷ் பண்ணிவிட்டு, ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 4 ஸ்லைஸ் ஆஃப் மீனை பெரிய துண்டாக எடுத்து மசாலா போட்டு வச்சுக்கிட்டேன் பொரிக்கிறதுக்காக. நான் தத்துவலாம் பேசிகிட்டு இருந்தான்னு நினைக்காதீங்க. நான் வந்து லாஸ்ட் ரீல்னால் நேற்று ரீல். அதில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கன்னா அழகு கிடையாது, மதர் தெரசானா கருணை அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரீல் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ரீல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க சொன்ன வேர்ட்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். உண்மையிலே யாராச்சும் நம்மளை பயங்கர புத்திசாலியான பொண்ணு, திறமையான பொண்ணு அப்படின்னு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளையா இவங்க வீட்டு பிள்ளையா அழகாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலே பொண்ணுங்களை திறமையான பிள்ளை, அந்த பிள்ளை அறிவான பிள்ளைன்னு சொல்லி பாருங்கள், அந்த பொண்ணுங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே வேறு லெவலில் போகும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்குன்னு ஒரு கேர்ள் பேபி இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயங்கர அறிவான பிள்ளை, என் பிள்ளை புத்திசாலி திறமையான பிள்ளை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகான பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், உங்கள் பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்மளை தத்துவம் பேச வைக்காதீங்க. பிகாஸ் அந்த லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உண்மையிலே வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ருசைனா பார்த்தீங்கன்னா அவங்க பாப்பா குளிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. கெட்டப் பார்த்தீங்கன்னா பாய் பேபி மாதிரி இருந்தாங்க சிரிப்பாக. அதுக்கப்புறம் ருசைனாக்கு நான் ஃபிஷ்ஷை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி அவளுக்கு ரைஸில் பரட்டி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சிக்கன் மட்டன் என்ன இருந்தாலுமே குழம்புல தான் போடுவேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தான் அவளுக்கு வந்து ரைஸில் பரட்டி கொடுப்பேன், இல்லைனா மேடம் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சண்டே சமையல் முடிஞ்சிருச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ரைஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எல்லோரும் ஃப்ரெஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சை நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரீசெண்டாக விஜய் சித்து vlog தான் பார்த்துட்ருக்கேன். செம்ம ஃபன்னியாக போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு ஈவினிங் 5:30 5:40 போல் என்னோடய ஹஸ்பண்ட் பார்க் போகலாம் ருசைனா அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளிச்சத்தோடு இருக்கிறப்பவே. அதோட நாங்கள் கிளம்பி பார்க்குக்கு தான் போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜடா பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்கும். ஸோ அங்கே நிறைய குட்டி பிள்ளைங்களாம் ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக சைக்கிள் ஓட்டுவாங்க. பார்க்குறதுக்கே பயங்கர கண்குள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ ருசைனாக்கும் அந்த மாதிரி ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளையும் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். ஸோ இப்போ அவளும் பயங்கரமாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா.
மேடம் பார்த்தீங்களா வைப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் பயங்கர ஹாப்பியாக. இப்போ பிறக்கிற பிள்ளைங்களாம் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. சீரியஸாக சொல்ல போனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து ஏதாவது வீடியோ பண்ணுறப்ப ஷாப்பிங் போகலாமா லெட்ஸ் கோ இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறத பார்த்துட்டு நான் சொல்லாமே மேடம் பார்க் போகலாமா லெட்ஸ் கோ அப்படின்லாம் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஒன்று செய்கிறத அவங்க பார்த்து அதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய விஷயம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு ருசைனா பண்ணுறதை பார்க்குறப்போ. இந்த பார்க் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளே ஒரு கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா லீவ் வரிஸ் பிஹைண்ட்னு போட்டிருந்தது. சூப்பரான லைனாக இருக்கே அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டினேன். பெரியவங்களும் இங்கே சூப்பராக ஸ்கேட் பண்ணிட்டு போவாங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். ருசேனாக்கும் எதையாவது இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஸ்டார்டிங்லாம் ருசேனா பார்த்தீங்கன்னா பார்க்கில் நாங்கள் பக்கத்தில் நின்னாலுமே அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாள், பெருசாக போய் விளையாடவே மாட்டாள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. இருக்கிற எல்லா கேம்லேயும் பூந்து விளையாடிட்டு தான் மேடம் வராங்க. ஸ்லைடு ஏறுறது இறங்குறதுன்னு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிட்டா. ஒன்ஸ் அவள் கான்ஃபிடென்ட் ஆனோன்னே அவள் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கணும்னு அவளுக்கு நினைக்கிறவே இல்லை. அவள் பாட்டுக்கும் விளையாடிட்டு இருக்கா. பட் கூடவே என்னோட ஹஸ்பண்ட் நின்றுட்டு தான் இருந்தாங்க, எங்கேயோ விழுந்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் 3 ஆயிருக்கு, சின்ன பிள்ளை தானே, அதனால போக போக பார்த்தீங்கன்னா தனியாக விளையாட ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலலாம் முதல்ல உட்காரவே மாட்டா இந்த ஒரு ரைட்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்து நின்றுக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் எப்போ போனாலும் ருசேனா ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவளாவே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்தது, அதில் ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்தேன். அவளுக்கு நான் அவளை வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. லைக் அவள் வந்து ரிட்டனாக வந்து பாப்பா என்னோட ஃபோனில், அம்மா நான் என்ன பண்ணியிருக்கேன் காட்டு அப்படின்னு சொல்லி. அது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். அண்ட் பார்க் எப்போ போனாலும் இதில் தொங்க விட்டுருவாங்க என்னோட ஹஸ்பண்ட். அவளை தொங்க விடுன்னு வீட்டிலே சொல்லுவாங்க. அதனால் பார்க்கு போனால் ரொம்ப நேரம் தொங்க விடுவாங்க. அப்புறம் பார்க்கில் என்ஜாய்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 8 கிட்ட வந்தாச்சு. ஓமேன் சிப்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஓமேன் சிப்ஸில் வந்து கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஓமேன் சிப்ஸில் வந்து லெபான் ஊற்றுற மாதிரி. இந்த லெபான் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஊரில் மோர் கலக்கி குடிப்போம்ல, அதுதான் இது. அதோட ஓமேன் சிப்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் வந்து நம்ம மோரை கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்தது, நல்ல சூப்பராக. அதோட நான் ஒரு 4-5 ஸ்கூப் சாப்பிட்டு ருசேனாக்கு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க சண்டே vlog. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.